Hello guys, hope எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷத்துல இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதோட சேர்த்து நம்ம இந்த சேனல் ஆரம்பித்தோம் 1 வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னமும் நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமாலாம் இல்லை. பிகாஸ் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 612 15 கிட்ட இருக்கோம்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸில். ஸோ கம்யூனிட்டி போஸ்ட் போடுற ஆப்ஷன் வந்து அன்லாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப ஈஸியான டாஸ்க்கெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நான் வந்து மோர் தேன் 60 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மேபி நிறைய பேருக்கு இது ஈஸியாக கிடச்சிருக்கலாம். பட் எனக்கு வந்து இதுக்கே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு செட்டப் இது வந்து செட்டப்னு நீங்கள் மதிக்கலைன்னாலும் இதுக்கு கொஞ்சம் செலவு ஆகியிருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி நான் சென்னையில் வந்து ரெடி பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் திரும்ப லாக்டவுன் போட்டு ஊருக்கே போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இங்கே உங்கள் முன்னாடி ஒரு நல்ல வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது தான் iPhone 13 mini. ஸோ இந்த ஃபோனும் இதோட 13 வேரியண்ட்டும் என்கிட்ட இருக்குது. ஸோ அதோட அன்பாக்சிங் நீங்கள் கூடிய சீக்கிரமாக பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம iPhone 13 மினியோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். iPhone 13 மினியோட அன்பாக்சிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதோட பாக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன் அழகாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து iPhone மினியோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ அதோட கேமரா தான் நம்ம வந்து 12th ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட கேமரா தான் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியும் உங்களுக்கு 12 மினியோட கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ எதுக்கு இந்த ஸ்பூனை வச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ இப்போ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸைட்மெண்ட்லாம் அவ்வளோ கிடையாது, ஏன்னா நான் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் யூடியூப்பில் வீடியோ பண்ணும்போது எக்ஸைட் ஆவாங்க எல்லாரும். வாட்டர் டிசைன் பார்க்குறதுக்கே ஐஃபோன் செம்மையாக இருக்குது. ஸோ இந்த பம்ப் வந்து கேமரா வந்து அதில் ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதோட கேமராவோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக அவ்வளோவா பிடிக்கல. iPhone 12 மினிக்கும் 13 மினிக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கட்டுமே அப்படின்னு சும்மா தள்ளி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு பாக்ஸ் கனெக்ட்ஸ் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு USB Type-C to லைட்னிங் டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பக்கம் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜிங் பிரிக்குமே கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட அன்பை தெரிவிக்கிற மாதிரி ஒரு அழகான ஆப்பிள் லோகோ இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எதையோ தூக்குறாங்க, ஆனால் இதை மட்டும் ஏன் இன்னும் வச்சிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. அடுத்த வாட்டி இதையும் தூக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் ஒர்க்ஸ் நீங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கண்டென்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாக வச்சுட்டு மெயின் ஃபோனுக்குள்ளே வரலாம். ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைட் வெயிட்டாக இருக்குது. இதோட கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 12 MB அல்ட்ரா வைட் அண்ட் ஒயிட் கேமரா கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்னிங் போர்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் போடுற ஸ்லாட்டு, வால்யூம் அப் அண்ட் டவுன், மியூட் ஸ்விட்ச் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து எதுவுமே எப்பயுமே கொடுத்ததில்லை இவங்க. ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி செராமிக் ஷீல்ட் அப்படிங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னாலுமே கிளாஸ் என்றைக்குமே கிளாஸ் தான். நீங்கள் கீழே போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடைய தான் செய்யும். ஒரு கியூப் சைஸ் கம்பேரிசனுக்காக நம்ம வந்து iPhone 12 இப்போ கையில் எடுத்துருக்கோம். ஸோ இது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா iPhone 13 வந்து ரொம்பவே சின்ன ஃபோன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஹேண்ட் ஹெல்டாக யூஸ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஃபோன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேஜர் சேஞ்ச் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த கேமராவை ஸ்ட்ரைட்டாக இருந்தது தூக்கி டயகனலாக போட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் தான் மேஜர் சேஞ்ச் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து அந்த நாட்சை சொல்லுவேன் ஒரு 30% குறைச்சிருக்காங்க. ப்ளஸ் அதை ஏன் இன்னும் தூக்காமல் இருக்காங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட் தூக்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் 14 கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிடுவேன் ஃபஸ்ட்டு. அப்படி நான் வாங்கலைனாலும் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.4 இன்ச் சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இது வந்து ஒரு OLED பேனல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதோட பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 nits அப்படின்னா என்னென்னு புரியலை அப்படின்னா ரொம்ப பிரைட்டான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட லேட்டஸ்ட் ப்ராசஸர் A15 Bionic சிப்செட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. RAM ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 GB RAM கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்டே 128 GB கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அடிஷனலாக இது ஒரு 5G ஃபோன். இதில் வந்து நீங்கள் ரெண்டாவது சிம்மை வந்து eSIM-ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பேட்டரி பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2438 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் 12 மினி கூட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10% எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இருந்தாலுமே இதோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவே ஆப்டிமைஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப் டு 17 hours பிளேபேக் டைம் கிடைக்கும் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நானும் தெளிவாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு சொல்கிறேன் உண்மையாக அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு. ஸோ பேட்டரி உங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக டார்க் மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 to 10% பேட்டரி பேக்கப் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த ஃபோனோட 3 கேமராலையும் உங்களால் 4K at 60 FPS வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஸோ அதுவும் ரொம்பவே நல்ல விஷயம். இதோட கேமரா பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தாது. ஸோ அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது ஒரு கம்பேரிசன் வீடியோவாக இருக்கும். iPhone 12 vs 13 mini
வெர்சஸ் 13 அதுக்குள்ளால அன்பாக்சிங் வீடியோவும் நீங்கள் பார்த்துருவீங்க. ஸோ ஒரு கம்பேரிசன் வீடியோ டோட்டல் 3 ஃபோனுக்கும் நான் ஒரு கம்பேரிசன் வீடியோவாக போடுறேன். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அப்கிரேட் இருக்குது. சினிமேட்டிக் மோட் அப்படின்னு 13 சீரீஸில் 4 ஃபோன்லையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதை பற்றி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பை.